குடிக்கலாமா? குடிக்கலாம், குடிங்க. சூப்பரா இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம இப்போ முருங்கைக்கீரை பறிக்க போறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிம்பிளாக ஒரு முருங்கைக்கீரை சூப் தான் ரெடி பண்ண போகிறோம். இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 10 நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்திங்கன்னா உங்கள் பாடியில் நல்ல மாற்றம் தெரியும். நம்ம பாடியை நல்ல எனர்ஜியாக ஃபீல் ஆகும். ரொம்ப சத்து நிறைஞ்சது. இதில் கால்சியம், அயன், விட்டமின் எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு கை கால் உடம்பு வலி எல்லாமே நீங்கள் 10 நாள் குடிக்கும் போதே உங்களுக்கு அந்த வலியெல்லாம் போகிறது நல்லாவே தெரியும். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி தான். முருங்கைக்கீரையை வந்து பெரிய காம்பை மட்டும் எடுத்துருங்க. சின்ன காம்போடையே அப்படியே போட்டுக்கலாம். ஒரு 5-6 வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, இதையெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்து வந்துடும். இப்போது ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுட்டு ஒரு வடிகட்டியை வச்சு இது வடிகட்டியை எடுத்து மேஷர் வச்சு அழுத்தி விட்டோன்னா அதில் இருக்க சாரெல்லாம் இறங்கிரும். இப்போ இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. முதலே கீரை வேகும் போது உப்பு சேர்த்தா ரொம்ப உப்பு கறிக்கும். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து 1 நிமிஷம் கொதிச்ச உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த சூப்பை குடிச்சு பாருங்கள். 10 நாள் தொடர்ந்து குடிங்க. உங்கள் பாடியில் நல்ல ஒரு எனர்ஜி தெரியும். முருங்கைக்கீரை சூப், ஹெல்த்தியான ஃப்ரெஷ்ஷான சூப். நீங்கள் தான் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.